அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இட்லி அரிசி, பாசிப்பருப்பு, துவரப்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயம், உப்பு, அவல் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம், உளுந்து ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துல, அதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு, துவரப்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். கடலைப்பருப்பு சேர்த்துறீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மொத்தமாக வரும். இப்போது ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி, துவரப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க போதும். மிளகாயை தனியாக ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். ஒரு 7 மிளகாய் இல்லைன்னா ஒரு 6 மிளகாய் போட்டுக்கோங்க போதும். இது கம்மியான அளவுங்கிறதுனால நான் ஜார்லேயே அரைச்சிட்டேன். நைஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி அதாவது அரிசி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது கடைசியாக அவலையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. மிளகாய் விதை வெளியில் வராமல் எடுத்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு காரம் இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் நான். இப்போ காலையில் அடை மாவு அரைச்சிட்டோம்னா இப்போ நான் நைட்டு தான் தோசை போடுவேன். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு உப்பு, பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நீங்கள் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு புளிச்சிரும். இப்போ ஈவினிங் புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடியும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அடை நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு அவல் சேர்த்ததுனால. ஏன்னா மொத்தமாக சில குழந்தைங்களும் சாப்பிடாது, அதனால் நான் கிறிஸ்பியாக தான் எப்போவுமே அடை போடுவேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அடை. திருப்பி போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிளகா நீங்கள் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த தோசையில் மிளகா திப்பி திப்பியாக வராமல் இருக்கும். இப்போ கிறிஸ்பியான அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் இட்லி பொடி இல்லைன்னா தேங்காய் சட்னி எதுவுமே காரமாக செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிஷ்னலாக ஒன்று மொத்தமாகவும் போட்டு காட்டுறேன். இப்போ உளுந்து சேர்த்ததுனால உங்களுக்கு ஒட்டாமையும் ஒரு மாதிரி ரொம்ப மொத்தமாக இல்லாமையும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துறதுனால உங்களுக்கு அதில் அடை மொத்தமாக தான் வரும். இப்போ உளுந்து சேர்த்ததுனாலையும் உங்களுக்கு அவல் சேர்த்ததுனாலையும் இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் தோசை. அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ் நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், நீங்கள் அவியல் கூட செஞ்சுக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.